Good morning, students. Let us see shifting or zoom cultivation slash and burn agriculture. ஸ்லாஷ்னா என்னது? ஒரு பெரிய பிளாட்டை மனசில் வச்சுக்கோங்க. அதை பிரிச்சிருது, சின்ன சின்ன துண்டாக பிரிச்சிடுறது. ஒரு 10 ஏக்கரை அங்கங்கே விட்டுட்டு பிரிக்கிறது, துண்டு துண்டாகும். பேர்ன்னா ஒரு பெரிய காடு இருக்குது, அந்த காட்டை எரித்து மரமெல்லாம் எரிஞ்சு போயிடும். இப்போ அந்த ஏரியா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு தேவையான பயிர்களை நம்ம சாகுபடி பண்ணலாம். இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், plots of natural tree vegetation are burnt away and the cleared patches are formed. ஃபார்ம்னா விவசாயம் பண்ணுறாங்க. for 2 to 3 seasons, after which their fertility reduces to a point where crop production is no longer profitable. ஒரு 2-3 தடவை விவசாயம் பண்ண பிறகு, ஒரு வருஷமோ 2 வருஷமோ விவசாயம் பண்ண பிறகு அதில் இருக்கிற வளம் குறைஞ்சி போயிடும், நமக்கு லாபம் கிடைக்காது. ப்ராஃபிட்டபிள்னால் லாபம் கிடைக்கிறது, நோ லாங்கர் ப்ராஃபிட்டபிள்னால் லாபம் கிடைக்காது. த ஃபார்மர் தென் abandons அப்படின்னா கைவிட்டுறாங்க, விவசாயத்தை கைவிட்டுறாங்க, அந்த நிலத்தை கைவிட்டுறாங்க. திஸ் பேட்ச் அந்த இடத்த அந்த கட்ஸ் டவுன் a நியூ பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் elsewhere for crop production. This system is practiced in northeastern regions of India. When vast areas, மிகப்பெரிய areas are cleared and burnt, மரத்தை வெட்டி அதெல்லாம் எரிச்சு, it results in loss of forest cover, pollution and discharge of carbon dioxide, which in turn attributes to loss of habitat. அதன் attribution நமக்கு என்ன ஏற்படுத்துது? வாழும் இடத்தை அழிச்சிருது. அண்ட் climate change which has an impact, விளைவு and the faunal diversity of that regions. அந்த ஏரியாவில் இருக்கிற அனிமல்ஸுடைய வெரைட்டி வந்து குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக், கோஎக்ஸ்டிங்ஷன்ஸ். கோஎக்ஸ்டிங்ஷன்ஸ், ஒரு ஸ்பீசிஸ் அழிந்தால் அதை சார்ந்திருக்கிற மற்ற ஸ்பீசிஸும் அழிந்து போய்விடும். Coextinctions of a species is the loss of a species as a consequence of the extinction of another. Example, orchid bees and forest trees by cross pollination. இந்த பீ இருந்தால் தான் அந்த ட்ரீஸ்லாம் பாலினேஷன் நடந்து விதைகள் உண்டாகி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அதுக்கு தேவையான மரங்கள் உண்டாகும். சரியா? செடி கொடி சாப்ளிங்ஸ் எல்லாம் உண்டாகும். Extinction of one will automatically cause extinction of the other. Another example for co-extinction is the connection between Calvaria tree and the extinct bird of Mauritius Island, the dodo. The Calvaria tree is dependent on the dodo bird for completion of its life cycle. அந்த ட்ரீ இருந்தால் தான் அந்த பேர்டுடைய லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ எக் லார்வா பீஸ் அடல்ட்னு படிக்கிறோம்ல, அதே மாதிரி பேர்ட்ஸுடைய லைஃப் சைக்கிள், அது எக்கு டைரக்டாக என்னது அடல்ட் தான், யங் ஒன் அடல்ட். த மியூச்சுவலிஸ்டிக் அசோசியேஷன் இஸ் தட் த டப் ஹானி எண்டோகார்ப் of the seeds of Calvaria tree are made permeable by the actions of the large stones in the bird's gizzard and the digestive juices, thereby facilitating easier germination. அதாவது அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடும்போது, ஓகே, கிஸ்ஸர்னா என்னது? கிஸ்ஸர்னா அரைவைப்பை, நமக்கு ஸ்டொமக்கன்றான். பேர்ட்ஸில் வந்து சாப்பிட்ற உணவை அரைக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும் ஸ்டொமக் பக்கத்தில், அதுக்கு பேர் தான் கிஸ்ஸர்ட். எண்டோகார்ப்பு, மீசோகார்ப், பெரிகார்ப் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஃப்ரூட்ஸில் இருக்கிற லேயர்ஸ். சரிங்களா? அதெல்லாம் ஈஸியாக உடச்சி இது வந்து என்ன பண்ணிடும், அது காலையில் ஃபீசஸில் வரும்போது அந்த சீடு வெளியே வந்துடும், நல்லா ஜெர்மினேட் ஆகும். இப்போ காக்காலாம், இப்போ வேப்பமுத்து இருக்குது, வேப்ப மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலராக முத்து இருக்கும், வேப்பமுத்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்ல ஜெர்மினேட் ஆகும். அது மாதிரி த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த டோடோ பேர்டு லெட் டு த இம்மீடியட் டேஞ்சர் ஆஃப் த கல்வாரியா ட்ரீ கோ எக்ஸ்டிங்ஷன்ஸ். அடுத்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இன்டென்சிவ்னால் ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க எல்லா ஏரியாவிலையும். அதனாலேயும் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும். Spread of agriculture is sometimes at the cost of wetlands,
grasslands and forests. Intensive agriculture is based on a few high yielding varieties. As a result, there is reduction in the genetic diversity. என்னது பிளான்ட்ஸில் இருக்கிற குரோமோசோம் நம்பர் என்ன ஆயிருமா, குறைஞ்சிருமா. It also increases vulnerability of the crop plants to sudden attack by pathogens and pests. என்ன ஆயிரும், மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அட்டாக் இருக்கும். பெஸ்ட்டு, அன்வான்ட் இன்செக்ட்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். There are only few varieties of traditional paddy strains today due to use to hybrid varieties in Tamil Nadu. இப்போ எல்லாம் ஒரு சில வெரைட்டி எது அதிக ஈல்டு கொடுக்குதோ அதை தான் ஃபார்மர்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருந்துச்சு, மேக்ஸிமம் அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. எப்படியெல்லாம் நம்ம ஸ்பீசிஸை இழக்கிறோம். ஸ்பீசிஸ் ஹாவ் பீன் எவால்விங் அண்ட் டையிங் அவுட். எக்ஸ்டிங்ஷன்னா அழிஞ்சு போயிடுது. எவர் சின்ஸ் த ஆரிஜின் ஆஃப் லைஃப். However, species are now becoming extinct at a faster rate. This is de-establishing the ecological stability. Establishing-னா ஏற்படுத்துறது, de-establishing-னா அழிக்கிறது. ecological stability, அதனுடைய நிலைத்தன்மையை, environment நிலைத்தன்மை, and the distribution of biological diversity on earth. Human activities greatly contribute to the loss of biodiversity. Natural resources such as land, water and organisms and indiscriminately பாகுபாடு இல்லாமல் நம்ம அழிக்கிறோம், exploited by human beings. According to the convention of biological diversity, direct and indirect human activities have a detrimental effect. Detrimental என்னது, அழிக்கக்கூடிய எஃபெக்ட். அதுக்கு பிறகு தான் detrimental effect on biodiversity. Direct human activities like change in local land use, species introduction or removal, harvesting, pollution and climate change contribute to a greater pressure on loss of biodiversity. இதெல்லாம் மேலே சொன்ன காரணமெல்லாம் டைவர்சிட்டி லாஸுக்கு காரணம். Indirect human drivers included demographic, economic, டெக்னாலஜிக்கல், கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். இன்டைரக்டாக எப்படி பண்ணுறோம், டெமோகிராஃபிக்னா என்னது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதால பயோடைவர்சிட்டி லாஸ். எக்கனாமிக், இப்போ ஒருத்தர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, கன்ஃபார்மாக என்ன பண்ணுவாங்க, சோறுக்கு காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டுவாங்க, ஏதாவது பேர்ட்ஸுடைய முட்டை எடுப்பாங்க, முடிஞ்சால் ஏதாவது அனிமல்ஸை கொண்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் என்னது, இப்போ டவரெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதெல்லாம் பேர்ட்ஸுடைய முட்டையினுடைய ஓடு வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் கல்ச்சுரல், இந்த கல்ச்சுரல் இப்போ நம்ம கொண்டாடுறோம், பண்டிகை கொண்டாடுறோம், தீபாவளி அது இதுன்னு வெடி போடுறோம். பேர்ட்ஸ் வந்து பயந்துட்டு அந்த முட்டையிடுற திறன், கேட்ச் அவுட் ஆகிற திறன் இதெல்லாம் குறையும். அண்ட் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், அதேமாதிரி நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடும் போது என்ன பண்ணுவோம், இந்த பொங்க வைக்கிறன்னு பேரில் பொங்க வைக்கிறோம். ஒரு சில நம்ம மத நம்பிக்கையில் நம்ம காடை அழிக்கிறோம், செய்கிறோம், விறகு வெட்டுறோம், இந்த மாதிரிலாம் பொல்யூஷனெல்லாம் ஏற்படுத்துகிறோம். ஈவன் தோ நியூ ஸ்பீசிஸ் ஆர் பீயிங் டிஸ்கவர்டு, தெர் இஸ் அ லிட்டில் ஹோப் ஃபார் ஆடிங் நியூ ஸ்பீசிஸ் த்ரூ ஸ்பீசியஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் இன்டு த பயோடைவர்சிட்டி ட்ரெஸ்ஸர்னா என்னது, அது ஒரு பொக்கிஷம். இந்த புதுசாக நம்ம புது உயிரினங்களை கண்டுபிடிக்கிறது அது ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறாங்க. ஓகே, மான்சூன் ஃபெயிலியர், பருவமழை பொய்த்து போகிறது, குளோபல் வார்மிங், டிஃப்ளீஷன் இன் ஓசோன் லேயர், ஓசோனில் ஓட்ட வருகிறது, லேண்ட்ஸ்லைட்ஸ். மூணாறில், கேரளாவில் இப்போ ஒரு மாதம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 50க்கு மேற்பட்ட தமிழர்கள் செத்து போயிட்டாங்க. கேரளாக்காரங்களாம் அன்றைக்குள்ள முதலாளி, தமிழ்நாட்டுக்காரங்க தான் அன்றைக்குள்ள கூலி வேலை பார்க்குறாங்க. In hilly states, pollution are a few indirect effects of human activities which results in the loss of biodiversity. IUCN Red List 2004 documents the extinction of 784 species in the 500 years. It is estimated that the current rate of biodiversity loss is 100 to 1,000 times higher than the naturally occurring extinction rate and is still expected to grow
in the future. This loss of biodiversity has immense, very large effect on plant, animal and human life. The negative effects include dramatic influence on the food web. Even reduction in one species can adversely affect the entire food chain, which further leads to an overall reduction in biodiversity. Reduced biodiversity leads to immediate danger for food security by reducing ecosystem services. Next, hotspots. ஹாட்ஸ்பாட்னா எந்தெந்த ஏரியாவிலலாம் அனிமல்ஸ் அதிகப்படியாக இருக்குது அதுக்கு பேர் தான் ஹாட்ஸ்பாட்ஸ். ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் ஏரியாஸ் கேரக்டரைஸ்ட் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ். ஒரு ஏரியாவுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எண்டமிக் ஸ்பீசிஸ். எக்ஸ்பீரியன்சிங் unusual rapid rate of habitat modification loss. Norman Myers, ஒரு scientist, defined hotspots as regions that harbor a great diversity of endemic species and at the same time have been significantly impacted and altered by human activities. A hotspot is a region that supports at least 1500 endemic vascular plant species. வாஸ்குலர்னா அது root system இதெல்லாம் இருக்கும். 0.5% of the global total has lost more than 70% of its original vegetation. There are 35 biodiversity hotspots in the world. India is home to 4 biodiversity hotspots as ENVIS, environmental system. They are ஹிமாலயாஸ். நம்ம இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, ஹிமாலயாஸ். த என்டையர் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா. பர்மான்றது இப்போ மியான்மர்னு சொல்கிறாங்க. இந்தியா பர்மா இடைப்பட்ட அந்த ரீஜன் இன்க்ளூட்ஸ் என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா எக்ஸப்ட் அஸ்ஸாம் அண்ட் அந்தமான் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அண்ட் மியான்மர், தாய்லாந்து. வெள்ளை யானைகள்லாம் இருக்குது இந்த தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா. மிகப்பெரிய இந்து கோவில் இருக்கிற ஒரு நாடு கம்போடியா, விஷ்ணு கோயில். அண்ட் சதர்ன் சைனா, இந்தியாவிலோட கிடையாது. சுண்டாலாண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் நிக்கோபர் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அண்ட் இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. சிங்கப்பூருடைய டோட்டல் பாப்புலேஷன் வந்து வெறும் 56 லட்சம் மக்கள் தான் இங்கே இருக்காங்க. ஆனால் நல்ல பணக்கார கண்ட்ரி சிங்கப்பூர். சிங்கம் தமிழ் வந்துருச்சிங்களா. ப்ரூனே, பிலிப்பைன்ஸ். இந்த அரிசிக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இந்த பிலிப்பைன்ஸில் இருக்குது. அரிசி இருக்குல்ல, அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் பிலிப்பைன்ஸில் மணிலா என்ற ஒரு இடத்துல இருக்குது. என்டேஞ்சர்டு ஆர்கானிசம்ஸ், அழியக்கூடிய தருவாயில் இருக்கிற உயிரினங்கள் கூட தான் என்டேஞ்சர்டு ஆர்கானிசம்ஸ். A species that has been categorized as very likely to become extinct is an endangered species. Endangered, EN, as categorized by the International Union for Conservation of Nature, IUCN. Red list is the second most severe conservation status for the wild populations in the IUCN scheme after critically endangered CR. In 1998, there were 1,102 animal and 1,197 plant species in the IUCN Red list. In 2012, the list features 3,079 animal and 2,655 plant species as endangered. Endangered worldwide. One more species goes extinct. Snail. இது ஒரு snail. நத்தை. George the tree snail. Geological name Achatinella apex pulva. Died on January 1, 2019 at the age of 14. 14 வருஷத்தில் இது இறந்து போச்சான். He was the last snail of his species. 14 வருஷம் உசுரோடு இருந்துட்டு இறந்து போச்சான். அந்த ஸ்பீசிஸில் இதுதான் கடைசி. And is emblematic of the loss of the native Hawaiian mollusks.
மெல்லுடலிகள் மேலே ஓடு இருந்தால் மொலஸ்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஹவாய் தீவில் இருந்திருக்கு. ஹவாய் தீவு எங்கே இருக்குது? அமெரிக்காவில் தானே இருக்குது. எக்ஸ்டிங்ஷன், ஒட்டுமொத்தமாக அழிந்து போவதால். Species is considered extinct when none of its members are alive anywhere in the world. If individuals of a species remain alive only in captivity or other human controlled conditions, the species is said to be extinct. ஓகேங்களா? எங்கேயா ஒரு சில இடத்துல கூண்டில் வச்சா அடைச்சா அதுக்கு பேர் எக்ஸ்டிங்ஷன் தான். ஓகே, எக்ஸ்டிங்க்ட். ஓகே, the wild, in both of these situations the species would be considered globally extinct. A species is considered to be locally extinct when it is no longer found in an area it once inhabited but is still found elsewhere in the wild. In the 450 million years of the life on earth, there had been 5 mass extinctions. The உலகம் தோன்றி 450 million years ஆயிடுச்சுங்களா பர்டிகுலராக லைஃப் உண்டாகி, which had estimated at least 50% of the species of flora and fauna on the globe. 50% ஏற்கனவே அழிஞ்சு போச்சான், பிளான்ட்ஸும் அனிமல்ஸும். இன்னும் அவ்வளோ இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். The extinction of species is mainly due to drastic environmental changes. Drastic என்னது, ரொம்ப பெரிய, and population characteristics. There are 3 types of extinctions. Number 1, natural extinction is a slow process of replacement of existing species with better adapted species due to changes in environmental conditions. Okay, evolutionary changes. Predators and diseases. A small population can get extinct sooner than the large population due to inbreeding, depression, less adaptivity and variation. Mass extinction. The earth has experienced quite a few mass extinctions due to environmental catastrophes. Catastrophes na பேரழிவு. A mass extinctions occurred about 225 million years ago during the Permian period, where 90% of shallow water marine invertebrates disappeared. இந்த ஆழமில்லாத பகுதியில் கடலில் வாழ்கிற முதுகல் மற்ற உயிரினங்கள் எல்லாம் டிசப்பியர்ட் ஆகிருக்கு. அடுத்து ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டிங்ஷன், மனிதனால் ஏற்படுற அழிவு. These are the abetted, encouraged by human activities like hunting, habitat destruction, over exploitation, அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது காடுகளை, urbanization, industrialization. Some examples of co-extinctions are dodo of Mauritius. மெரிஷியஸ்ன்றது அதுவும் தமிழர்கள் வாழ்கிற ஒரு மிகப்பெரிய தீவு, அது ஒரு தனி நாடுன்னு வச்சுக்கோங்க. அதனுக்குள்ளே இப்போ ஒரு அதிபர் இருக்கிறது ஒரு தமிழர். அண்டு ஸ்டெல்லர் சி ஹவ் ஆஃப் ரஷ்யா. Amphibians seem to be at a higher risk of extinction because of habitat destruction. The most serious aspect of the loss of biodiversity is the extinction of species. The unique formation contained in its genetic material, DNA, and the niche it possesses are lost forever. Next, Project Tiger. இது இந்தியன் கவர்மெண்ட்டால் புலிகளை பாதுகாக்கிறதுக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அவங்க ஏற்படுத்தின ஒரு ஸ்கீம் 1973. இது ஏற்படுத்தின பிறகு இந்தியாவுடைய புலிகளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புலிகளை யாராவது வேட்டையாடினா மிகப்பெரிய தண்டனை, பெனால்ட்டி அண்டு தண்டனையெல்லாம் கொடுக்கப்படும். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 முன்னாடி வரதட்சணை, கல்யாணம் பண்ணால் வரதட்சணை கேட்குறாங்கல்ல, அப்படி வரதட்சணை கேட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்பாங்க. இனிமேல் 10 ஆண்டுகள். The government of India launched the Project Tiger in 1973 to protect our national animal. நம்மளுடைய நேஷ்னல் அனிமல். இதுக்கு முன்னாடி சிங்கம் தான் இருந்துச்சு. 1973 முன்னாடி சிங்கம் அதிகமாக இருந்துச்சு. சிங்கம் தான் நம்மளுடைய நேஷ்னல் அனிமலாக இருந்துச்சு. சிங்கத்தினுடைய பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சதால் புலியாக மாற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வேர்ல்டுலேயே அதிக அவங்களுடைய நேஷ்னல் அனிமல் வந்து சிங்கத்தை தான் வச்சுருக்காங்க.
பல கண்ட்ரி, நம்ம பக்கத்து ஸ்ரீலங்கா முதற்கொண்டு. ஃப்ரம் 9 டைகர் ரிசர்வ்ஸ் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன்னா உள்ளே போய் பார்க்குறது. ஓகே, இந்தியாவில் ஒரு 9 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதை அப்பப்போ போய் செக் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. த ப்ராஜெக்ட் டைகர் கவரேஜ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு டு 50 at present. அப்போ 9 இருந்துச்சு, இப்போ வந்து 50 ரிசர்வ் இருக்குது. இப்போ ஈவன் தமிழ்நாடு சத்தியமங்கல புலிகள் காப்பகம்னு இருக்குது எங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். இது மாதிரி பல இது இருக்குது தமிழ்நாட்டில். ப்ராஜெக்ட் டைகர் இஸ் ஆன் ஆன்கோயிங் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இதனுடைய அமைச்சர் இப்போ பிரகாஷ் ஜவடேகர்ன்ற ஒருத்தர் இருக்கார். ப்ரொவைடிங் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் டு த ஸ்டேட்ஸ் ஃபார் டைகர் கன்சர்வேஷன் இன் designated tiger reserves. Project Tiger was launched in the Jim Corbett National Park, Uttarakhand. அந்த ஸ்டேட்டில் தான் மொதல் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அது உத்தரப்பிரதேசம் இருந்துச்சு, இப்போ உத்தரகண்ட் தனியாக மாற்றிட்டாங்க. In 2073 the project ensures a viable population. உத்தரப்பிரதேசிலேருந்து பிரித்து ஒரு உத்தரகண்டாக மாற்றிட்டாங்க. The project ensures a viable population of Bengal tigers in their natural habitats, protecting them from extinction and preserving areas of biological importance as a natural heritage. ஹெரிட்டேஜ்னா என்னது? அதனுடைய நம்ம ஆக்சுவலாக ஹெரிட்டேஜ்னால் பிறப்புரிமைன்னு சொல்லுவோம், இல்லை நம்மளுடைய உரிமைன்னு சொல்லுவோம். அது மாதிரி த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி NTCA இஸ் a statutory body of the ministry created under the Wildlife Protection Act in 1972. India holds over half the world's tiger population. 200க்கு மேலே கண்ட்ரி இருந்தாலும் இந்தியாவில் தான் 50% டைகர் இருக்குது. According to the latest tiger census report released on 20th January 2015 by NTCA, the current tiger population is estimated at 2212. அவ்வளோ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம IUCN பற்றி பார்க்கலாம். The International Union for Conservation of Nature is an organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. It was established in 1048 and located at Gland, Weedy. இப்போ வாஷிங்டன் டிசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இது ஒரு ஊர் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் தான் என்ன இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஜெனீவாவில். அதேமாதிரி பல முக்கியமான பிளேஸு சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இட் இஸ் இன்வால்வ் இன் டேட்டா கேதரிங் அண்ட் அனலைசிஸ் ரிசர்ச், field projects and education on conservation, sustainable development and biodiversity. IUCN's missions is to influence, encourage and assist societies throughout the world to conserve nature and to ensure that any use of natural resources is equitable and ecologically sustainable. It influences governments and industries through partnerships by providing information and advice. The organization collects, compiles and publishes the IUCN Red List of threatened species and their conservation status in the world. It plays a vital role in the implementation and நடைமுறைப்படுத்துறது of several international conventions on nature conservation and biodiversity. அங்கங்கே மீட்டிங் போட்டு மாநாடு நடத்தி சம்மதம் வாங்குறது, அதுக்கு தான் கன்வென்ஷன்ஸ். ரெட் டேட்டா புக், இது ஒரு புக்கு. இந்த புக்கில் எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் அழியும் தருவாயில் இருக்குதுன்னு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட், ரெண்டு பேர். ரெட் லிஸ்ட்னாலும் ரெட் டேட்டா புக்னாலும் ஒன்று தான். இஸ் எ கேட்டலாக் ஆஃப் டேக்ஸா. இப்போ நான் ஏன்னா ஏல ஆரம்பிக்கிற அனிமல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆன்டிலோப், ஓகே, அந்த மாதிரி. டேக்ஸா ஃபேஸிங் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். IUCN International Union of Conservation of Nature and Natural Resources, which is renamed as WCE, World Conservation Union, Morges, Switzerland, maintains the red data book. இவங்க தான் ரெட் டேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன் மார்க். த கான்செப்ட் ஆஃப் ரெட் லிஸ்ட் வாஸ் mooted, encouraged in 1063. The purpose of preparation of red list are very important. 3 mark. To create awareness on the degree of threat to biodiversity, identification and documentation of species at high risk of extinction,
provide global index on declining biodiversity, preparing conservation priorities and help in conservation of action, information on international agreements on conservation of biological diversity. Red list has 8 categories, important 3 mark of species. என்னென்ன இருக்குது? எக்ஸ்டிங்க்ட், இது அழிஞ்சிருக்கு, எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு வல்னரபிள், இதெல்லாம் அழியும். ஓகே, லோவர் ரிஸ்க்கு, டேட்டா டிஃபிஷியன்சி, அதை பற்றி தகவல் தெரியாத அனிமல்ஸு, நாட் அவைலபிள் ட்ரேட், அதை பற்றி நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம எதுவும் ஸ்டடி பண்ணல. பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். Next, biodiversity and its conservation. The natural resources of the earth, including air, water, land, flora and fauna of natural ecosystems, must be safeguarded for the benefit of the present and future generations through careful planning and management as appropriate. Principle of the Stockholm, Sweden declaration. ஸ்வீடனில் ஒரு மீட்டிங் போட்டு அறிவிச்சிருக்காங்க 1972. ஓகே, the large scale loss of biodiversity and its global impact makes conservation the need of the hour. Conservation of biodiversity is protection and scientific management of biodiversity so as to maintain it at its optimum level and derive sustainable benefits for the present as well as future generations. It aims to protect species from extinction and their habitats and ecosystems from degradation. General strategies in conservation. Animal பாதுகாக்கிறதுல என்னென்ன general strategies. Button 5 mark. Identify and protect all threatened species. Identify and conserve in protected areas the wildlife relatives of all the economically important organisms. எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் என்னது? ஒரு சில அனிமல்ஸை கொண்டோம்னா ரொம்ப பணம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யானையினுடைய தந்தம், அதே மாதிரி சொல்கிறாங்க புலிப்பல், சிங்கத்தோல், இதெல்லாம் இதுக்காண்டி அதை கொலை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பாம்புகள், மண்ணுளி பாம்பு, டிவியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நியூஸ். அதே மாதிரி கடல் ஆமை. ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் கிரிட்டிக்கல் ஹேபிட்டட்ஸ் ஃபார் ஃபீடிங், ப்ரீடிங், நர்சிங், ரெஸ்டிங் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ். Resting, feeding and breeding places of the organism should be identified and protected. அது சாப்பிடக்கூடிய இடம், அது ரெஸ்ட் எடுக்கிற இடம், அதை மேட் பண்ணுற இடம், இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏர், வாட்டர் அண்ட் சாயில் should be conserved on priority basis. பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும் அந்த ஏரியாவை, சாயில், ஏரை. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் should be implemented. யாராவது இது மீறினா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். There are 2 aspects of conservation strategies. டேபிள் 11 இருக்குது, 11.4 அது பார்க்கலாம். இன்சிட்டு கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷன் இன் நேச்சுரல் ஹேபிட்டட், இயற்கையினுடைய வாழ்நிலத்திலே அதை பாதுகாக்கிறது. திஸ் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் த்ரூ தேர் ப்ரொடெக்ஷன் வித்தின் அ நேச்சுரல் ஆர் மேன்மேட் ecosystem in which they occur. It is conservation and protection of the whole ecosystem and its biodiversity at all levels in order to protect the threatened species. Maximum protection of biodiversity hotspots regions with very high levels of species richness, although all the biodiversity hotspots together cover less than 2% of the Earth's land area. அவ்வளோதான் கவர் பண்ணுது. The number of species they harbor is extremely high and protection of these hotspots could reduce the ongoing mass. Protected areas, பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். These are biogeographical areas where biological diversity along with natural and cultural resources is protected, maintained and managed through legal measures. Protected areas include national parks, wildlife sanctuaries, community reserves and biosphere reserves. World Conservation Monitoring Center has recognized 37,000 protected areas worldwide. India has about 771 protected areas covering 162,099 km² comprising national parks 104,
Wildlife sanctuaries 544, biosphere reserves 18 and several sacred groves. National parks, short form NP. It is a natural habitat that is noticed by the state government to be constituted as a national park due to its ecological, faunal, floral, geomorphological or zoological association of importance. No human activity is permitted inside the national park except the activities permitted by the chief wildlife warden. ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் போலீஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த ஸ்டேட் அண்டர் த கண்டிஷன்ஸ் கிவன் இன் சாப்டர் 4. எனக்குள்ள சாப்டர் 4னா நம்ம சாப்டர் 4 கிடையாது, சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்ட புக்கில் சாப்டர் 4 ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் WPA in 1972 டேபிள் 11.2 இல்லை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். டேபிள் 11.2 நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாடு. National parks in Tamil Nadu, year of establishment, districts. Gindi National Park 1977, Chennai. Gulf of Mannar Marine National Park 1986, Ramanathapuram and Thoothukudi. இதுதான் என்னுடைய பக்கத்து மாவட்டம். அண்டு மை ஒய்ஃப் நேட்டிவ் பிளேஸ் ஆல்சோ Tuticorin. For your information student, முத்து நகரம்னு சொல்லுவாங்க. முத்து பேர்ல் கல்டிவேஷன் இந்தியாவில் இங்கே தான் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்காரங்க தூத்துக்குடின்னு வாய் நுழைய முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்க, டூட்டிக்குடின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சட்டம் போட்டு தூத்துக்குடின்னு தான் சொல்லணும், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எந்தெந்த பேர் இருக்கோ எல்லாமே தமிழில் தான் பேர் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. இந்திரா காந்தி அண்ணாமலை நேஷ்னல் பார்க், ஆனமலை நேஷ்னல் பார்க் 1076, கோயம்புத்தூர். முதுமலை நேஷ்னல் பார்க் 1040, Nilgiris. முக்குருத்தி நேஷ்னல் பார்க் 2001, Nilgiris. There are 104 existing national parks in India covering an area of 40,501 km square, which is 1.23% of the geographical area of the country. National Wildlife Database, August 2018. National parks is an area which is strictly reserved for the betterment of wildlife and biodiversity, and where activities like development, forestry, poaching, hunting, grazing என்னது ஆடு மாடுகள் மேயும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் grazing, and cultivation are not permitted. They are large areas of scenic. இது என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த நேஷ்னல் பார்க்ஸை டூரிஸ்டர் வந்து பார்க்கலாம், அதனால் வருமானம் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் கிடைக்கும். உள்ள நுழையிறதுக்கு அவங்க டிக்கெட் கொடுத்து பணம் வசூலிப்பாங்க. ஆனால் நேஷ்னல் பியூட்டி மெயின்டைன் ஃபார் சயின்டிஃபிக் எஜுகேஷனல் அண்ட் ரெக்ரியேஷனல் யூஸ். சயின்டிஃபிக்காக பயன்படுத்துகிற கல்விக்கும் பயன்படுத்துகிறாங்க, பொழுதுபோக்குக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தே ஆர் நாட் யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எந்த காரணத்தை கொண்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கமர்ஷியல் மரத்தை வெட்ட மாட்டாங்க, அனிமல்ஸை கில் பண்ணி பணத்துக்காண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட். காசிரங்கா நேஷ்னல் பார்க் இஸ் a protected area for the one-horned rhinoceros in Assam. அசாமுடைய தலைநகர் என்னது, திஸ்பூர். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் WLS. Any area other than the area comprised with any reserve forest or the territorial waters can be notified by the state government to constitute as a sanctuary if such area is of adequate ecological, faunal, floral, geomorphological, natural or zoological significance. This is for the purpose of protecting endangered factual species. Some restricted human activities are allowed inside the sanctuary area, details which are given in chapter 4 of the Wildlife Protection Act. அந்த சட்ட புத்தகத்தினுடைய சாப்டர் 4ல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈகோ டூரிசம் இஸ் பெர்மிட்டட். டூரிசம்னா என்னது, நம்ம வந்து ஒரு 3 நாள் 4 நாள் நல்ல இடங்களெல்லாம் பார்க்க போவோம் பார்த்தீங்களா. ஈகோ டூரிசம் இஸ் பெர்மிட்டட் as long as animal life is undisturbed. ஓகே, உள்ளேயே ஒரு வேன், சப்போஸ் யானை வந்து நம்மளை அடிக்காமல் செய்யாமல் பாதுகாப்பு ஏற்பாடோட, ஓகே, சிங்கம் புலி எல்லாம் உள்ளே தாக்காமல் நல்லா கண்ணாடி போட்டு நீங்கள் நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல், டிஸ்கவரி சேனலில் பார்க்கலாம். There are 544 existing wildlife sanctuaries in India covering an area of
1,18,918 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி, மியூசியம் இதெல்லாம் ஜுவாலஜி, பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தவங்களும் எடுப்பாங்க. எக்ஸாமும் கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுது, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுது. நான் விட ஒரு தடவை அப்ளை பண்ணால் நான் எழுதலை. மெட்ராஸில் தான் சென்ட்ரு, சென்னை. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இங்கேருந்து சென்னைக்கு போய் நம்மளால் முடியுமா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. நீங்கள் அந்த என்ன மாதிரி நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. சின்ன வயசுலேயே கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா போயிடலாம். ஒரு 20, 23, 24 வயசுக்குள்ளே போயிடணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னா பழனிராஜ் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். 37 வயசாகிருக்கு, பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம். விச் இஸ் 3.62% ஆஃப் தி ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி. நேஷ்னல் வைல்ட் லைஃப் டேட்டாபேஸ் 2017. அடுத்து, sanctuaries are tracts of land where wild animals and fauna can take refuge without being hunted or poached. Other activities like collection of forest products, regulating harvesting of timber, private ownership of land are permitted. இதுவும் பெர்மிட்டட் உள்ள. ஆனால் கவர்மெண்ட் வந்து அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் கேரளா is famous for the Indian tiger and Asiatic elephant. Table 11.13. பாருங்கள். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. ப்ராமினன்ட்னா அது நன்கு தெரிந்த. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட்ஸ். வேடந்தாங்கல் லேக் பேர்ட்ஸ் 1036. செங்கல்பட்டுன்னு சொல்லும் பார்த்தீங்களா. முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி 1042 நீல்கிரிஸ். பாயிண்ட் காலிமார் வைல்ட் லைஃப் சாங்சுரி 1067 நாகப்பட்டினம். இந்திரா காந்தி ஆனமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த அண்ணாமலை படம் பார்த்து அதே நான் 1076 கோயம்புத்தூர். முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி 1088 திருநெல்வேலி. த மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட். சென்னையில் மிகப்பெரிய crocodile பேங்க் ட்ரஸ்ட் இருக்குது. ஒரு ஃபாரின் காரி உருவாக்குனார். த மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் அண்ட் சென்டர் ஃபார் ஹெர்பட்டாலஜி. இந்த ஊர்வன ரெப்டைல்ஸை பற்றி படிக்கிறதா என்னது ஹெர்பட்டாலஜி. ஜுவாலஜினா அனிமல், ஹெர்பட்டாலஜினா ரெப்டைல்ஸு, ஆர்னித்தாலஜினா பேர்ட்ஸு, என்டமாலஜினா இன்செக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் தனித்தனி பிரான்ச்சஸ் இருக்குது. வாஸ் த பிரைன் சைல்ட் ஆஃப் த லெஜெண்டரி ரோமுலஸ் விட்டாக்கர் அண்ட் a handful of like-minded conservation visionaries. இவங்க தான் ஏற்படுத்தியிருக்காங்க. who began work on the facility in 1976. It aimed to save India's dwindling crocodilian population. The mission is to promote the conservation of reptiles and amphibians and their habitats through education, scientific research and capture breeding. The Crocodile Bank remains a world leader in the field of frontline conservation and the preservation of natural landscapes. The Crocodile Bank currently consists of a large reptile park near Chennai and several field projects located throughout the subcontinent reaching as far as the Nicobar Islands. பல பேர் ரிசர்ச்சுக்கான இங்கேருந்து வராங்களாம். about 500,000 people visit. 50 லட்சம் பேர் விசிட் பண்ணியிருக்காங்க the bank every year. ஓகே, இந்த பார்க்குக்கு, இந்த crocodile பார்க், அதாவது பேங்க்னு சொல்கிறாங்க. மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அலாங் த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. அடுத்து அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் வண்டலூரை பற்றி பார்க்கலாம். அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் ஆன் ஏரியா ஆஃப் 602 ஹெக்டேர்ஸ். ஒரு ஹெக்டர்ன்றது 10,000 ஸ்கொயர் மீட்டர் of reserve forest at Vandalur, Chennai. It is one of the largest zoo in Southeast Asia in terms of area. The zoological park exhibits different classes of animals. It has around 2,500 wild animals of nearly 180 species, which includes mammals, birds and reptiles. 34 years since its establishment, the zoological park has emerged as a successful ex situ conservation center and a captive breeding center for many endangered species like Royal Bengal tiger, lion-tailed macaco, Nilgiri langur, grey wolf, etc. The zoo has many attractive features like butterfly park, children's park, walk-through, aviary என்னது நல்ல ரெண்டு பக்கமும் புறாக்கள் பெரிய பெரிய கூண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. லயன், டீர், சஃபாரினா இந்த யானைக்கு மேலே ஏறி நம்ம போய் பார்க்குறது, அதே மாதிரி காருக்கு மேலே
உள்ளே போய் பார்க்குறது, ஃபாரஸ்ட் அது மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் மியூசியம், interpretation center, etc., which attracts more than 21 lakh visitors every year. The zoo has strengthened its protection by means of installing CCTV. CCTV na enadhu? Closed circuit television cameras for both visitors and animal management under the name of Zoo EI 24/7 animal live streaming was introduced for the benefit of the visitors. வீட்டில் இருந்தோட பார்க்கலாம். யூடியூப்லலாம் ஒரு சேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்தே அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னு 24 hours நைட் 2 மணி கூட அந்த சேனல் போனோம்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு, Vandalore Zoo mobile application was introduced to provide services to the visitors like facility to book tickets, zoo navigation, animal information in text and audio format. Digital payments at ticket counters are also available. The zoo school has been involved in education and outreach programs. One such successful programs is Zoo Ambassador, which is being conducted for school children in the year 2018. More than 400 students were trained and titled as Zoo Ambassadors. The zoo also has a rescue center which accommodates rescued wild animals and treats them to come out of stress. Source Director Arinjar Anna Zoological Park, Vandalore, Chennai. அவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸை. Biosphere Reserve. Biosphere Reserve is an international designation by UNESCO, United Nations Educational, Scientific and Cultural Organization, for representative parts of natural and cultural landscapes extending over large area of terrestrial or coastal marine ecosystems or a combination thereof. Biosphere reserves are designated to deal with the conservation of biodiversity, economic and social development and maintenance of associated cultural values. Biosphere reserves are the special environments for both people and nature and are living examples of how human beings and nature can coexist while respecting each other's needs. The Biosphere Reserve Program is guided by UNESCO's Man and Biosphere Program, as India is a signatory to the landscape approach supported by MAB program. The scheme called Biosphere Reserve was implemented by the Government of India in 1986. There are 18 biosphere reserves in the country. அகத்திய மலைன்னு சொல்லுவாங்க. அகஸ்திய மலை கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, நீலகிரி தமிழ்நாடு, கேரளா, கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு are the biosphere reserves are notified in Tamil Nadu. Sacred groves, ஓகே, புனிதமான இடம், தோப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. A sacred grove or sacred woods or any grove of trees that are of special religious importance to a particular culture. Sacred groves feature in various cultures throughout the world. Executive conservation. It is conservation of selected rare plants, animals in places outside their natural homes. It includes off-site collections and gene banks. Off-site collections. They are live collections of wild and domesticated species in botanical gardens. நீலகிரியில் இருக்குது. Zoological parks, wildlife safari parks, arboreta, gardens with trees and shrubs. The organisms are well maintained for captive breeding programs. As a result, many animals which have become extinct in the world continue to be maintained in zoological parks. As the number increases in captive breeding, the individuals are selectively released in the wild. In this way, the Indian crocodile and the Gangetic dolphin have been saved from extinction. கங்கா நதியில் இருக்கிற டான்பில்லாம் இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்காங்க. ஜீன் பேங்க்ஸ், ஜீனை பாதுகாத்து வச்சுற ஒரு பேங்க். ஜீன் பேங்க்ஸ் ஆர் எ டைப் ஆஃப் பயோ ரெபாசிட்டரி, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். which preserve genetic materials, DNA, seeds of different genetic strains, types of commercially important plants can be stored in long periods in seed banks. Gametes, sperm and ovum of threatened species can be preserved in viable, living condition and fertile condition for long periods using cryopreservation techniques. Liquid nitrogen வச்சு
degree Celsius. However, it is not economically possible to conserve all biological wealth and all ecosystems. The number of species required to be saved from extinction far exceeds the conservation efforts. Differences between in situ and ex situ conservation, ex situ conservation. It is the on-site conservation and conservation of genetic resources in natural populations of plant or animal species. This is a conservation strategy which involves placing of threatened animals and plants in special care locations for their protection. It is the process of protecting an endangered plant or animal species in its natural habitat, either by protecting or restoring the habitat itself or by defending the species from predators. It helps in recovering populations or preventing their extinction under stimulated conditions that closely resemble their natural habitats. National parks, biosphere reserve, wildlife sanctuaries from in situ conservation strategies, zoological parks and botanical gardens, and common ex situ conservation programs. Thank you, student.